அந்த பெங் மீலி அப்படிங்கிற ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சிட்டியில் சியாம் ரீப்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் அந்த ஒரு தூரத்தில் இருந்தால் போட்டிருக்காங்க பாருங்கள், பிரசாத் பெங் மீலி. ஸோ இந்த டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கம்போடியாவுக்கு வந்துட்டு இந்த டிக்கெட்லாம் பை பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு 3 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. வந்து நான் பாருங்கள், இதான் பெங் மீலி டெம்பிள். இங்கே பார்க்குறீங்க இல்லையாங்க, இந்த பெங் மீலி டெம்பிள் அப்படிங்கிறது வந்துட்டு எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு முதல்ல வந்துட்டு கட்டப்பட்டது வந்து ஒரு நம்ம விஷ்ணுக்காக தான் கட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு புத்த மதத்துக்காக. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சேதம் அடையிலன்னா உண்மையிலே ஒரிஜினலாக இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அருமையாக இந்த ஒரு ஹாலிவுட் படம் டாம் ரைடர்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, ஸோ அதில் அந்த ஏஞ்சலினா ஜோலிலாம் நடித்த படங்கள்லாம் இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த இடங்களே வந்துட்டு ஒரு அதிகப்படியான ஒரு ஓகேங்க. நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இந்த பார்க்குறீங்க இல்லையாங்க, இதுதாங்க மெயின் டெம்பிள். இந்த டெம்பிள் வந்துட்டு யாருக்காக கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்காக கட்டியிருக்கிறாங்க. People don't like him now because 45 years ago. Wow, beautiful. This is the. ஸோ இதாங்க நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஒரு டீ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிங்க ஒரு ப்ரெட்டு மாதிரி பூரி மாதிரி இருக்குது சொல்ல போனால், அதை சவிச்சு சாப்பிட வேண்டி தான். ஸோ இந்த மாதிரி இடங்களில் இதுதான் கிடைக்கும். ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்க, நம்ம இப்போ அந்த அங்கோர் வாட்டு அப்புறம் இந்த பெங் மீலி இதுக்கெல்லாம் ஒரே டிக்கெட் தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த டிக்கெட் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இங்கேயே ஃபோட்டோ எடுத்துருவாங்க பாருங்கள். ஓகேங்க, நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டோம் பாருங்கள். 7 டேஸ்க்கு நம்ம டிக்கெட் வாங்கியிருக்கோம். 7 டேஸ்க்கு $72. ஸோ எல்லா இடத்தையும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியாம் ரீப். ஸோ போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபினாம் ஃபேனில் இருந்துட்டு சியாம் ரீப்புக்கு நம்ம பஸ்ஸில் வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ இங்கே பார்க்கலன்னா பாருங்கள், நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்க, இப்போ நம்ம இங்கே சியாம் ரீப்பில் வந்து ரீச் ஆகிட்டு ஆக்சுவலாக நம்ம காலையிலேயே நம்ம ஒரு டிரைவரை புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த பெங் மீலி அப்படிங்கிற ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சிட்டியில் சியாம் ரீப்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் அந்த ஒரு தூரத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு வரணுன்னா அதுக்கு நம்ம தனியாக டிக்கெட் எடுக்கணும். ஸோ அது வந்துட்டு நம்ம வந்து அங்கோர் வாட் டிக்கெட் இதை எடுத்துகிட்டோன்னு வைங்களேன். ஸோ அங்கோர் வாட் டிக்கெட் இதை எடுத்துகிட்டோன்னா இதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்க தேவையில்லை அந்த பெங் மீலிக்கு. அதர்வைஸ் நீங்கள் இதுக்கு பெங் மீலிக்கு மட்டும் வரீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக $10 கொடுத்து $10 கொடுத்து நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். ஸோ அங்கோர் வாட் நம்ம டிக்கெட் வந்துட்டு நம்ம வந்து 7 டேஸ்க்கு எடுத்துட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு என்ன another 4 more days இருக்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு மெயினாக நம்ம அந்த அங்கோர் வாட் டெம்பிள்லாம் கவர் பண்ணுறதுனால ஸோ அதோட டிக்கெட் எல்லாம் சரி அந்த மொத்தமாக எடுத்துட்டோம். ஸோ அந்த டிக்கெட் எடுத்ததுனால இன்றைக்கி நம்ம டிக்கெட் எடுக்க தேவையில்லை. நம்ம வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குது கோயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், பிரசாத் பெங் மீலி. ஸோ இந்த டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம் பாருங்கள். நம்ம இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். ஸோ உள்ளே போய்ட்டு கோயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம காலையில் பார்த்திங்கன்னா மணி இப்போ பார்த்திங்கன்னா 7:52 தான் ஆகுது. ஸோ அதனால் இன்னும் அவ்வளோ டூரிஸ்ட் யாரும் வரல. ஸோ நம்ம ரிலாக்ஸாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டெம்பிள் டிக்கெட் கண்ட்ரோல்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் தான் நம்ம எடுத்த டிக்கெட்டை கொடுப்பாங்க. செக் பண்ணிவிட்டு உள்ளே விடுவாங்க. பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஸோடு சேர்ந்து வந்துடும். எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நம்ம டிக்கெட் வேலிட்டு இருக்குது அது எல்லாமே கிளியராக வந்துடும். ஸோ அதை செக் பண்ணிட்டு நம்மளை உள்ளே விடுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த வழியாக தான் போகணும். இங்கே பாருங்கள் கோயில் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த இடமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதாவது இந்த கல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழைய காலத்து கல் அப்படியே நேச்சுரலாக அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கம்போடியாவுக்கு வந்துட்டு இந்த டிக்கெட்லாம் பை பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு 3 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஒன்று வந்துட்டு $37. அது பார்த்திங்கன்னா அங்கோர் வாட் டெம்பிள் அப்புறம் அந்த பெங் மீலி இன்க்ளூட் ஆகும். இன்னும் சில டெம்பிள்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். அதை வந்துட்டு நீங்கள் ஒரு நாளில் பார்த்துக்கலாம். $37. ஆக்சுவலாக முன்னாடியே சொல்லப்போனால் ப்ராக்டிக்கலாக அந்த ஒரு நாளில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ நிறைய டெம்பிள் இருக்குது.
ஒரு நாளில் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா $62 3 டேஸுக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா எனஃப் டைம் அப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 3 நாளில் உங்களுக்கு எல்லா இடத்தையும் கவர் பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. மூணாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா $72 7 டேஸுக்கு. அதில் எனக்கு எல்லாமே இன்க்ளூட் ஆகிரும். அதில் சில டெம்பிள்ஸ் இன்க்ளூட் ஆகாது, எல்லாமே இன்க்ளூட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்த கோக்கர்னு ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம அந்த டெம்பிள் போவோம், அது இன்க்ளூட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தனியாக தான் நீங்கள் டிக்கெட் பை பண்ணணுன்றாங்க, அது இன்க்ளூட் ஆகாது. பட் மற்றபடி நிறைய டெம்பிள் இன்க்ளூட் ஆகும். அது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எனஃப் டைம் இருக்குது, நான் ஒரு வாரம் இருக்கிறேன், ரிலாக்ஸாக தான் பார்க்க போகிறேன், ஒவ்வொரு டெம்பிளாக பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த இதை சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த $72 பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இடங்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ரைஸ் தான், இங்கே உள்ள கரன்சி வேல்யூ இல்லை இங்கே உள்ள விலைவாசிக்கு பார்க்கும்போது. பட் ஆனால் எங்களுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமே இந்த மாதிரி ஒரு டூரிசம் பிளேஸ்லேருந்து தான் வர்றதுனால ஸோ அந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். நம்ம டூரிசம் வர்றவங்களுக்கு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு தான் வரணும். இங்கே பாருங்கள், இங்கேயுமே வந்து ஒரு நாகத்தோட ஒரு சிலை மாதிரி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா கோயிலையுமே இந்த நாகத்தோட சிலை நீங்கள் பார்க்க முடியுங்க. இப்போ நம்ம நேற்று கூட நம்ம அந்த வான் நாம் டுவான் டெம்பிள்லையும் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இங்கேயும் ஒன்று இருக்குது. அங்கே பாருங்கள், இந்த பக்கம் வந்து விழுந்து கிடக்குது, இங்கே பாருங்கள். ஸோ எவ்வளோ அருமையாக பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு இந்த கம்போடியாவில் உள்ள எல்லா கோயில்லையுமே இந்த நாகத்தை வந்து ரொம்ப ஒரு புனிதமாக நினச்சி அதுக்குமே சிலை வச்சுருக்காங்க. கோயில்களோட டாப்லேயுமே பார்த்தீங்கன்னா நாகத்தோட இதை பார்க்க முடியுங்க. வாங்க நம்ம இந்த வழியாக தான் உள்ளே போகணும், போய் பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்கள், நம்ம அந்த கோயிலுக்குள்ளே தான் போயிட்டுருக்குறோம். இந்த இடமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு இதை வந்துட்டு பெருசாக எதுவுமே அப்கிரேட் பண்ண மாதிரி தெரில. அந்த கோயில் எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்துட்டு ஒரு நாகம்தான், இதை பார்க்குறீங்க இல்லையா. ஸோ அதோட தலை வந்து கரெக்டாக சிதைச்சிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு கம்போடியாவில் நடந்த உள்நாட்டு போர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஜெயித்தவங்க வந்து இந்த நாகமாக இருக்கட்டும், நிறைய புத்தர் சிலையாக இருக்கட்டும், அதோட தலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்களாமா. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க நாட்டில் சேல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஒரு பெரிய நாகம், இது ஒரு நாகத்தோட சிலை அவ்வளோ தூரத்துக்கு போகுது பாருங்கள். இந்த பக்கமும் அப்படி தான். ஸோ இப்படி இருந்தது, இப்போது எல்லாம் சேதமடைஞ்சு, உள்நாட்டு போகிறனால சேதமடைஞ்சு இப்போ இந்த நிலைமையில் இருக்குங்க. இந்த போகிற இடமே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இடங்கள். எனக்கு நடுவில் அந்த நல்ல மரங்கள்லாம் வளர்ந்து, ஆக்சுவலாக இதெல்லாம் இப்போ வளர்ந்ததா இல்லை முன்னாடி இருந்ததான்னு தெரில. ஏன்னா இது வந்து ஒரு பாதை மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் தான் மரங்கள்லாம் இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கேயுமே ஒரு மரத்தை வெட்டியிருக்காங்க, தெரியுதுங்களா. இதுக்கிடையில் நிறைய சின்ன சின்ன சிலைகளெல்லாம் இங்கே பார்க்க முடியுதுங்க. இங்கே பாருங்கள், எல்லா சிலையுமே சேதமடைஞ்சிருக்கு, தெரியுதுங்களா. பாருங்கள், இங்கே நிறைய இடங்கள் அப்படியே உள்நாட்டு போகிறனால சேதமடைஞ்சிருக்கு. மரங்களை கூட வெட்டி விட்டு போயிருக்காங்க. அதுதான் பாருங்கள், இதான் பெங்மிலி டெம்பிளுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப காலங்களை கடந்து வந்ததுனால இப்போ வந்து நிறைய சேதத்துக்கு ஆளாகி இந்த நிலைமையில் இருக்குது. வாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்க, இதாங்க அந்த பெங்மிலி டெம்பிள். ஸோ இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், வே டு விசிட்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வழியை தான் நம்ம போய் பார்க்கணும். வாங்க நம்ம வழியை போய் பார்க்கலாம். எப்படி இருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து பாருங்கன்னா ஃபுல் சுற்றி காடு தாங்க. காடுகளுக்கு நடுவில் தான் இந்த கோயிலையே கட்டியிருக்கிறாங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் அந்த உள்நாட்டு போர்னால நடந்த டேமேஜுங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலாக இது எப்படி இருந்திருக்குமோ அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஒரு இதாக இருக்குது பாருங்கள். சுற்றி ஒரு சைலண்டுங்க. பறவைகளோட சத்தம் மட்டும்தான் கேட்க முடியுது, வேறு எந்த சத்தமும் கேட்கல. அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஆனால் நிறைய டேமேஜ் ஆகிருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்க்குறீங்களேங்க, இந்த பெங்மிலி டெம்பிள் அப்படிங்கிறது வந்துட்டு எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டுலேயே கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இதை யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிங் சூரியவர்மன் 2 அவர் தான் கட்டியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் தான் அங்கோர்வாட்டையும் கட்டினவர். ஸோ அங்கோர்வாட்டோட ஒரு டிசைனோட அதே இதை வச்சு தான் இங்கே பெங்மிலியும் கட்டியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குங்க இந்த இடங்கள்லாம். இங்கே பாருங்கள்,
ஓகே வாங்க அப்படியே நம்ம அந்த பக்கமாக போகலாம். எப்படி இருக்கு பாருங்களேன், இடம் ஃபுல்லு ஒரு காடு தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே சுற்றி முற்றி நீங்கள் ஒரு சாதாரண கடையை கூட பார்க்க முடியாது. நீங்கள் ரோட்டில் வந்து வீடியோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சுற்றி முற்றி ஒரு கடை கூட பார்க்க முடியாது. ஆனால் இப்போது வரைக்குமே இந்த இடம் டெவலப் ஆகாமல் இருந்திருக்கு. ஆனால் அந்த காலத்தில் உண்மையிலே எப்படி இருந்துச்சோன்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டெம்பிள். ஆனால் எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் வந்துட்டு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, சூரியவர்மன் 2 கட்டியிருக்காரு. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு பியூர் அண்ட் பியூர் ஹிந்து டெம்பிளுங்க. இது யாருக்காக கட்டியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு கடவுளுக்காக கட்டியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள். ஆனால் நாளடைவில் நிறைந்த போர்களில் இந்த இடங்கள்லாம் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்துட்டு முதல்ல வந்துட்டு கட்டப்பட்டது வந்து ஒரு நம்ம விஷ்ணுக்காக தான் கட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு புத்த மத வழிபாட்டுக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க நாளடைவில். இங்கே பாருங்கள் ஏட்டா எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குல்ல. இங்கே பாருங்க இந்த மரத்தோட விழுது எப்படி வந்து கிடக்குது பாருங்கள். எப்படி வந்து பாருங்கள். ஆக்சுவலாக இது கிட்டத்தட்ட ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்குங்க. இங்கே பார்க்கும்போது இங்கே உட்காந்து ஊஞ்சல் மாதிரி கூட ஆடலாம், அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அப்படியே இந்த கோயில் அப்படியே சுற்றி வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம கோயிலுக்கு மேலெலாம் ஏறுறதுக்குலாம் அனுமதி கிடையாதுங்க. இப்படியே நம்ம வெளியிலேருந்து பார்த்துக்கலாம். அதுக்கு தான் நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. உள்ளெல்லாம் ஏறக்கூடாது அப்படின்னு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளெல்லாம் ஏற முடியாது. ஆனால் இங்கேருந்து நம்ம பார்த்துக்க முடியும். பாருங்கள் எல்லாம் சேதப்படுத்திட்டாங்க. இங்கே பாருங்கள் அருமையாக இருக்குது டெம்பிள், சூப்பராக இருக்குண்ணா. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சேதம் அடையலைன்னா உண்மையிலே ஒரிஜினலாக இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அருமையாக நம்ம உள்ளெல்லாம் போய் பார்த்துருக்க முடியும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா டு நாட் கிளைம், இதில் ஏறவே கூடாது. இதெல்லாம் நம்ம உள்ளே போயெல்லாம் பார்க்கவே முடியாது. இப்படி வெளியிலேருந்து பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ அந்தளவுக்கு தான் இப்போ இங்கே வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் பாருங்கள் 12ஆம் நூற்றாண்டில் ஒரு கெட்டின ஒரு கோயில் சேதமடையாமல் இருந்துச்சுன்னா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். ஒரு நம்ம ஊரில் உள்ள அந்த தஞ்சை பெரிய கோயில் அளவுக்கு வந்திருக்கும். கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ நம்ம தஞ்சை பெரிய கோயில் அளவுக்கு இருந்திருக்கும். ஸோ சேதப்படுத்த போய் இப்போ இந்த மாதிரி ஆகிடுச்சிங்க. பாருங்க. ஸோ நம்ம அப்படியே வரோம். ஆக்சுவலாக இது இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்களா, இதுக்கு என்ன இது இவ்வளோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடத்துல மரம் வளர்ந்துருக்காது. ஸோ இங்கே மரம் வளர்கிறதுக்கெலாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியாக மெயின்டைன் பண்ணல அவங்க. இன்னொன்று போர்கள் நடந்த உள்நாட்டு போர்கள் இந்த மாதிரி நடந்த காரணங்களெல்லாம் சரியாக அவனால் மெயின்டைன் பண்ண முடியல. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த கோயில்களை கெட்டுறது வந்துட்டு கெமர் பேரரசுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கெமருங்கிற மொழி தான் இப்போ கம்போடியாலையும் பேசிட்டு வராங்க. ஸோ அவங்களோட அரசாங்கம் எப்போ வீழ்ந்துச்சோ அப்போ இருந்து பார்த்திங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் வந்துட்டு குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் குறையிறதுனால பார்த்திங்கன்னா ஸோ இதை பராமரிக்க முடியாதனால இப்படி ஆகிடுச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்துட்டு யுனெஸ்கோ வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ யுனெஸ்கோ பண்ணதுனால அவங்க அதிகமான முதலீடெல்லாம் பண்ணி இதை பராமரிக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குதுங்க. ஓகேங்க, இந்த பக்கம் ஒரு கேட்டு ஒரு ரோடு போகுது பார்த்திங்களா, இது வந்துட்டு நார்த்து கேட்டு இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். நார்த்து மோட்டம் பாருங்க. ஸோ 4 வழி இருக்குங்க. தெற்கு, வடக்கு, மேற்கு, அப்புறம் இது கிழக்கு. ஸோ 4 இருக்குது. நம்ம வந்து வெஸ்ட் கேட்டில் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம அந்த ரோட்டில் தான் நம்ம மறுபடியும் போகணும். அங்கே தான் நம்ம வெயிட் பண்ணுவாங்க. வாங்க அப்படியே நம்ம எந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பராமரிப்பு இல்லாமல் தான் இருந்திருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ஹாலிவுட் படம் டாம் ரைடர்னு ஒரு படம் வந்துச்சுல, ஸோ அதில் அந்த ஏஞ்சலினா ஜோலிலாம் நடித்த படங்கள்லாம் இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த இடங்களே வந்துட்டு ஒரு அதிகப்படியான ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கு மற்ற எல்லா வகையான சுற்றுலா பயணிகளுக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த வந்துட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி இப்போ டூரிஸ்ட்டுக்காக அதிகமாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், டு நாட் டச் த கிராவிங். இந்த சிலைகளை வந்து தொடக்கூட கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இப்போ இருக்குது சிச்சுவேஷனு. ஓகே வாங்க நம்ம அப்படியே கிழக்கு நோக்கி பயணிப்போம். ஓகேங்க, நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இந்த பார்க்குறீங்க இல்லையாங்க, இது தாங்க மெயின் டெம்பிள். ஸோ இதை சுற்றி தான் இதுதான் நம்ம கோயில் மாதிரி இருக்குது, சுற்றி தெரியுதுங்களா.
ஸோ இதை சுற்றி நம்ம வர்ற மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க டெம்பிள். வாங்க நம்ம கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், எல்லாம் கோயிலுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோயிலுக்குள்ளே இந்த மாதிரி மரங்கள்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரிஜினலாக முளைச்ச மரங்களே கிடையாது கண்டிப்பாக. இது பராமரிப்பு இல்லாமல் நாளடைவில் செடியாக வளர்ந்து மரங்களாக வளர்ந்து நிற்குது பாருங்க. இதுக்குள்ளே தாங்க கோயில், உண்மையான மெயின் டெம்பிளே தான். அருமையாக இருக்குங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இங்கே பாருங்கள், எல்லா வகை சிற்பங்கள் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் கோவில், பார்க்க ரம்மியமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது உண்மையிலே. இது பாருங்கள், இதை சுற்றி தான் கோயில், இதை சுற்றி சுவர்கள் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே டேமேஜ் பண்ணிக்காங்க திருடுங்களா. ஸோ இதோட கற்கள் எல்லாம் தான் இங்கே விழுந்து கிடக்குது. ஸோ அதை எடுத்து ஒரு பக்கமாக போட்டிருக்காங்க, அவ்வளோதான். பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஆக்சுவலாக இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்கிறது வந்துட்டு எப்படின்னா, இது உண்மையிலே இந்த இடங்கள் உண்மையிலே ஒரிஜினலாக இருந்ததுன்னா பார்க்க எவ்வளோ சூப்பராக இருந்தது நினச்சிப்பாங்க. ஸோ அந்த ஒரு மீனிங்கில் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ இதை பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. பக்கம்லாம் பாருங்கள், ஸோ இந்த வந்துட்டு கல்லெலாம் விழுற மாதிரி இருக்கிறதுனால அந்த ஒரு கம்பி மாதிரி கொடுத்து ஒரு சப்போர்ட் கொடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கேயுமே அதே தான், அந்த கல்லுகள்லாம் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு உள்ளே நம்மளால் போகவே முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கல்லுக்களால் நிரம்பிருச்சது. இந்த மேலே உள்ள கல்கள்லாம் உடஞ்சி உள்ளே விழுந்து நம்ம உள்ளே போக முடியாத அளவுக்கு ஆகிடுச்சிங்க. ஒரு அழிவான தெரியலையே, ஒரு ஃபுல்லாக சுற்றியே ஒரு பேக்கேஜ் மாதிரி இருந்துருக்கு. பில்லரெல்லாம் போட்டு அதெல்லாம் நடந்து மண்டபம் மாதிரி பண்ணி மண்டபம் ஃபுல்லாக உள்ள ஒரு ஆயுர்கால மண்டபம் மாதிரி இருக்காது. இதெல்லாம் மாதிரி இதெல்லாம் அப்படி அண்டர் ஷாப் வந்து இது மெயின் கோயில். ஓகேங்க, பாருங்கள் இங்கே ஒரு கடவுளை வச்சு கும்பிட்டுருக்குறாங்க. அது யாருன்னு தெரில. ஓகே, நம்ம இந்த பக்கமாக தான் போகணும். வாங்க அப்படியே நம்ம அப்படியே போகலாம். ஓகேங்க, இப்போ நம்ம இதுக்கு கோயிலுக்கு உள்ளே இருந்து பார்த்தோம்ல, அந்த செவரு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுக்கு நம்ம இப்போ இந்த வெளியிலேருந்து பார்க்குறோம். இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக கட்டிக்காங்க பாருங்கள். அந்த காலத்துலேயே கல் ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, ரொம்ப பெருசுங்க பாருங்கள். ஓகேங்க, நம்ம அப்படியே அந்த கோயிலை அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். இந்த வழியாக தான் நம்ம போகணும். வாங்க அப்படியே போகலாம். பாருங்கள் இந்த பக்கமும் பாருங்கள் கோயில் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக எல்லாமே டோட்டலாக டேமேஜுங்க, ஒன்றுத்தையும் மிச்சம் வைக்கல. இங்கே பாருங்கள் அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க ஒரு மரம் வளர்ந்துருக்கு, அதெல்லாம் வெட்டிலாம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது இடம். இங்கே பாருங்க, இங்கே அந்த நாகம் இருக்குது தெரியுதுங்களா பாருங்கள். ஸோ நாகத்தை வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருவாங்க இங்கே கம்போடியாவில். நம்ம ஃபினாஃபனில் உள்ள டெம்பிளில் கூட பார்த்துருப்போம். ஓகேங்க, வாங்க இந்த பக்கமாக தான் போகணும். வாங்க அப்படியே போகலாம். ஓகேங்க, நம்ம இப்போ ஈஸ்ட் கேட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஸோ ஒவ்வொரு கேட்லேயும் இந்த மாதிரி ஒரு பாதை போட்டிருக்கேன். ஸோ 4 பாதை 4 இடங்கள்லேருந்து வர்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ ஈஸ்ட் கேட்டு, நம்ம வந்தது வெஸ்ட் கேட்டு. ஆல்ரெடி நம்ம அந்த நார்த் கேட்டு பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், ஸோ இங்கேயும் பாருங்கள் இந்த நாகம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்லா கேட்லேயும் இந்த நாகம் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு இது போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஓகேங்க, பாருங்கள் நம்ம அந்த ஈஸ்ட் கேட்லேருந்து அப்படியே வந்துட்டுருக்குறோம். கிழக்கு நுழைவாயிலிருந்து இந்த பக்கம் பாருங்கள், இடங்கள்லாம் எப்படி இருக்குது தெரியுதுங்களா. சூப்பராக இருக்குங்க, பார்க்கவே அருமையாக இருக்குது. ஆனால் இது சுற்றி காடு தாங்க. இங்கே பாருங்கள், இது தாங்க டெம்பிள் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா. இதுக்கு இந்த பக்கம் பாருங்களேன், ஃபுல்லாக காடு தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த கோவில் கட்டியிருக்காங்க பாருங்களேன். ஒருவேளை இந்த இடம் வந்துட்டு முன்னால் நல்ல ஒரு ஃபேமஸான இடமா இருந்திருக்கலாம், நாளடைவில் இப்படி காடாக மாறி இருக்கலாமா அதுவும் தெரியல. பட் ஆனால் இப்போ சுற்றி காடு தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. பாருங்கள் இந்த பக்கம் ஒரு நாகம் பார்க்குறோம். இடம் அருமையாக இருக்குங்க. வாங்க இந்த பக்கமாக தான் நம்ம போகணும், அப்படியே போகலாம் வாங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கங்க, எவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் அங்கே மேலே ஏறவே கூட போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள்,
எவ்வளோ ஒரு டிசைன் பண்ணி கட்டியிருப்பாங்கன்னா அந்த காலத்துலலாம் எப்படி ஒரு சில சிற்பிகள்லாம் உட்காந்து வேலை செஞ்சாங்களோ, யார் இந்த இதுக்கு டிசைன் பண்ணாங்களோ அவ்வளோ ஒரு அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஈஸியாக அப்படி உடச்சிட்டு போயிட்டாங்க பாருங்கள். அதை நினைக்கும் போது தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது. பாருங்க, இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வேலை நடக்குது. இதை இப்போ தான் கொஞ்சம் பராமரிக்கணும்னு நினச்சி பராமரிச்சிட்ருக்குறாங்க. ஆனால் சேதம் அடைஞ்சது சேதம் அடைஞ்சது தான், அதை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, வாங்க நம்ம அப்படியே இந்த பக்கம் போகலாம். இங்கே பாருங்க, ஒரு லிங்கம் மாதிரி ஒரு சிலை இருக்குது. இதுக்கு லிங்கம் தானான்னு தெரியல, ஆனால் அமைப்பில் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குங்க. இங்கே இது ஒரு கேட்டுங்க, இங்கே பாருங்கள். ஓகேங்க, நம்ம அந்த வெஸ்ட் கேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம அப்படியே வாங்க அப்படியே போகலாம். ஓகேங்க, இந்த பக்கம் பாருங்கள், ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்குதுங்க. சின்ன குளம் மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா? ஓகேங்க, அங்கே வந்துட்டு மோஸ்ட்லி டாய்லெட்டு ரெஸ்ட் ரூம் மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ஓகே, நம்ம இந்த பக்கமாக போகலாம் அப்படியே வாங்க. ஓகேங்க, நம்ம வந்தது இந்த இருக்குது வெஸ்ட் கேட்டு. ஸோ வெஸ்ட் கேட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து நார்த்து கேட்டு பார்த்தோம், ஈஸ்ட் கேட்டு பார்த்துட்டு சவுத்தும் பார்த்துட்டு மறுபடியும் சுற்றிட்டு மறுபடியும் வெஸ்ட் கேட்டுக்கே வந்துட்டோம். ஸோ இந்த கோயில் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே வந்துட்டு நீங்கள் கம்போடியாவுக்கு மட்டும் வந்தீங்கன்னா இந்த கோயில் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் இந்த நாகம் தாங்க, எல்லா இடத்துலையும் இந்த நாகத்தோட சிலை வச்சுருக்குறாங்க, அருமையாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே நம்ம பெங்மிலி டெம்பிள் பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், பிரசாத் கன்சிங் அப்படிங்கிற இங்கே ஒரு டெம்பிள் இருக்குங்க. ஸோ இதையுமே உள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இங்கே வந்து ஒரு குளம் மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகேங்க, நம்ம வந்திருக்கிறது வந்துட்டு பிரசாத் கன்சிங் அப்படிங்கிற ஒரு டெம்பிள். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலேயே தான். நம்ம பெங்மிலி டெம்பிளுக்கு என்ட்ரு ஆகிறோம்ல, வெஸ்ட் கேட்லேருந்து நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா இந்த டெம்பிளை பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த டெம்பிள் வந்துட்டு யாருக்காக கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்காக கட்டியிருக்கிறாங்க. இதுவுமே அந்த கெமார் பேரரசு காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான். இதை கட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ராஜவர்மன். அவர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. எப்படி இருக்கு பாருங்கள். ஆனால் இது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது கோயில், ஆனால் பார்க்க நல்லா அழகாக இருக்குங்க. ஆனால் உள்ளெல்லாம் போக முடியாது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருங்க. இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ அழகாக சிலைலாம் வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். பாருங்கள், இதுக்கு உள்ளெல்லாம் இப்போ போகவே முடியாது. ஸோ இப்படி தான் இருக்குது டெம்பிள் உள்ள. நம்ம எப்படி இங்கே இருந்து தான் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்க, வாங்க நம்ம திரும்ப போகலாம். ஓகேங்க, நம்ம இந்த பெங்மிலி டெம்பிள் ரொம்ப சூப்பராக பார்த்துட்டோம். ரொம்ப அருமையாக இருக்குது டெம்பிள். ஆக்சுவலாக ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் ஃபுல் டேமேஜ், டெம்பிள் வந்து ஃபுல் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. மற்றபடி கோயிலை பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. 4 கேட் இருக்குங்க, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து நார்த்துன்னு சொல்லிட்டு 4 கேட் இருக்குது. 4 கேட்லேருந்து உங்களால் என்ட்ரி பண்ணிக்க முடியும். பட் நம்ம வந்திருக்கிறது வெஸ்ட்டு கேட்டு. ஸோ டெம்பிள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கம்போடியா வந்தீங்கன்னா தயவு செஞ்சு அங்கோர் மட்டும் பிளான் பண்ணாங்க. அதை தாண்டி நிறைய இடங்கள் இருக்குது, அதில் ஒரு டெம்பிள் இதுவும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக நம்ம இந்த வெஸ்ட் கேட்லேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு பிரசாத் கன்சிங் அப்படிங்கிற ஒரு சிவன் டெம்பிளையுமே பார்த்தோம். அதுவுமே நல்லா இருந்துச்சு. வந்தீங்கன்னா ரெண்டையுமே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்க, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் வேறு ஒரு வீடியோ மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் முத்துங்க. பாய்.